ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக நல்ல கலர்ஃபுல்லான டால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு அதில் 1.25 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா சலிச்சு எடுக்கிறதுனால கேக்கில் எந்த வித கட்டியும் இல்லாமல் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுறேன். 1 நிமிடம் இதை நல்லா பீட் பண்ண பிறகு பாருங்கள், இதே போல் நல்லா நுரையாக வந்துடும். இந்த டைமில் நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக நான் இதில் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சமாக இதில் சர்க்கரை சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பீட் பண்ண பிறகு மீதி இருக்கிற எல்லா சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறதுனால இந்த முட்டை கூட சர்க்கரை சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் நல்லா பீட் பண்ண பிறகு பாருங்கள், கலர் வந்து நல்லா லைட் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் நான் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். இப்போ லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி விட்டால் போதும். நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். மறுபடியும் இதை லைட்டாக பீட் பண்ணி விடுறேன். லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம 1/2 கப் அளவு பால் சேர்த்துடலாம். மறுபடியும் இதை லோ ஸ்பீடில் வச்சு லைட்டாக பீட் பண்ணி விடுறேன். பால் சேர்க்குறதுனால கேக் ரொம்ப மாய்ஸ்டாக ரொம்ப சாஃப்டாக வரும். எல்லாம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி நம்ம பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்து கொஞ்சமாக சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நான் நல்லா பீட் பண்ணி விடுறேன். இதே போல் 3-4 பேட்சாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக ரொம்ப சூப்பராக கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து நான் 5 இன்ச் அளவு கேக் பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். டால் கேக் அப்படிங்கிறதுனால கேக் கொஞ்சம் ஹைட்டாக வேணும். அதனால நான் கொஞ்சம் சின்ன சைஸாக கேக் பேன் யூஸ் பண்ணுறேன். இந்த பேன் ஃபுல்லாக நம்ம இனி எண்ணெய் நல்லா தடவி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கீழே நல்லா தடவிய பிறகு சைட்லேயும் எல்லா இடத்துலையும் நல்லா எண்ணெய் தடவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பட்டர் பேப்பர் வச்சிடலாம். இதோட பேஸில் சைடில் எல்லாம் நான் பட்டர் பேப்பர் வைக்கிறேன். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் எடுத்துடலாம். எல்லா கேக் பேட்டரையும் இதில் எடுத்த பிறகு நம்ம இதை போல் லைட்டாக 3 தடவை தட்டி விட்டுடலாம். இதனால் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் போயிடும். இனி நம்ம இதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 160 டிகிரி செல்சியஸில் 50 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். கேக் ரொம்ப சூப்பராக பேக் ஆகிடும். 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை கேக் டின்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு கீழே உள்ள ட்ரேயும் எடுத்துகிட்டு இந்த பட்டர் பேப்பரையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், கேக் ரொம்ப ஹைட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இனி இந்த கேக் நல்லா ஆறுற கேப்பில் நம்ம இந்த கேக்குக்கு தேவையான சுகர் சிரப்பையும் விப்டி க்ரீமையும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சுகர் சிரப் ரெடி பண்ணுறேன். அதுக்கு நான் 1/2 கப் அளவு தண்ணீர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம நார்மல் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா அது கரையிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம விப்டு க்ரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இனி இதை நம்ம நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்தே பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் நம்ம பீட் பண்ணிடலாம். நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வர்றது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், க்ரீம் நல்லா திக் ஆகிடுச்சு. ஸ்டிஃப் பிக்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. விப்டு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். கேக் நல்லா ஆறிய பிறகு நம்ம இந்த கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் லெவலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக மேலே உள்ள லேயரை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை. இனி இந்த கேக்கை நம்ம டால் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். டோம் ஷேப்பில் தான் நம்மளுக்கு கேக் வேணும். அதனால நாங்கள் மேலே கொஞ்சம் லேயரை நான் இதே போல் லைட்டாக கட் பண்ணி விடுறேன். அப்போ அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். நம்ம நார்மலான கேக் பேனில் தான் ரெடி பண்ணி எடுத்தோம். அதனால தான் சைடு எல்லாமே இப்படி டோம் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். நீங்கள் டோம் சைஸில் உள்ள டின்னை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதே போல் கட் பண்ணி எடுக்க தேவை இருக்காது. பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக டோம் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை லேயராக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் மேலே உள்ள லேயரை கட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்து மீதி இருக்கிற இந்த கேக்கில் நான் 3 லேயராக கட் பண்ணி எடுக்கிறேன். கேக் எல்லாமே லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட் நம்ம பேஸில் ஒரு லேயர் கேக் வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல சுகர் சிரப், அதை நம்ம இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட அந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஸ்பூன் வச்சு இந்த கேக்கை நல்லா நனைச்சி விட்டுடுங்க. அடுத்து நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்டு க்ரீமை வச்சிடலாம். விப்டு க்ரீம் எல்லாம் வச்ச பிறகு நம்ம இதை லைட்டாக லெவல் பண்ணி விட்டுட்டு அடுத்த லேயர் கேக்கை நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். மறுபடியும் நம்ம சுகர் சிரப் வச்சு இந்த கேக்கை நல்லா நனைச்சி விட்டுடலாம். இதே போல் செய்கிறதுனால கேக் சாப்பிட்ற நேரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்டு க்ரீமை இதுக்கு மேலே வச்சிடலாம். இதை லெவல் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லேயர் கேக்கை வச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லா லேயருக்குமே செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் கடைசி லேயர் கேக் வைக்கிறேன். இது மேலேயும் சுகர் சிரப் வச்சு நல்லா நனைச்சி விட்டுடலாம். இனி நம்ம விப்டு க்ரீம் வச்சு இந்த கேக்கை கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணிடலாம். பாருங்கள், கேக்கு சூப்பராக கவர் பண்ணியாச்சு. ஒரு OHP ஷீட் வச்சு இதே போல் நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா கேக் சூப்பராக வந்துடும். இனி நான் அந்த கேக்கை கேக் பேஸில் எடுத்த பிறகு நான் இதுக்கு ஃபைனல் ஃபினிஷிங் கொடுக்குறேன். அதுக்கு நான் மறுபடியும் விப்டு க்ரீமை இந்த கேக் ஃபுல்லாகவே வைக்கிறேன். மறுபடியும் நம்ம OHP ஷீட் வச்சு நம்ம இதை கேக்கை லெவல் பண்ணிடலாம். லைட்டாக அந்த ஷீட்டை கேக்கோடு சேர்த்து வச்சுட்டு நம்ம டர்ன் டேபிளில் சுற்றினாலே போதும், கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், கேக் ரொம்ப சூப்பராக டோம் ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதுக்கு சென்டரில் டாலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்டு க்ரீமில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறேன். லீஃப் நாசிலில் நல்ல சின்ன நாசிலில் யூஸ் பண்ணுங்கள். அதை பைப்பிங் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த க்ரீமை ஃபில் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இதை டிசைன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நம்ம எல்லோ கலர் டிசைன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மெரூன் கலரை விப்டு க்ரீமில் மிக்ஸ் பண்ணி ஸ்டார் நாசில் உள்ள பைப்பிங் பேக்கில் நான் இதை எடுத்துக்கிறேன். இதே போல் லைட்டாக சின்னதாக சுற்றி விட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக டிசைன் வந்துடும். ரொம்ப பேசிக்காக கேக் டிசைன் பண்ண தெரியாதவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இனி கொஞ்சமாக இதில் டிசைன் கொடுக்கறதுக்காக கலர் சேர்க்காத விப்டு க்ரீமை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டாட்டாக வைக்கிறேன். கேக்கோட பேஸ்லேயும் சிம்பிளான டிசைன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கேக்கோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக டால் கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சூப்பரான டால் கேக் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.